ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது ஜூலை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 31ஆம் தேதி புதன்கிழமை வரையான நாட்களுக்கு உண்டான கிட்டத்தட்ட 10 நாட்கள் அதற்கு உண்டான ராசி பலன். இப்போ ஆடி மாதம் ஆடி பிறந்தாலே அனைவருக்கும் மனதில் ஒரு மகிழ்ச்சி வரும். என்னென்னா எல்லா ஒரு பண்டிகைகளுடைய ஆரம்பம்னு வச்சுக்கலாம். நம்ம வரிசையாக ஆடி மாதம் பிறந்தாச்சுன்னா ஆதி தாயாகிய அன்னை பராசக்திக்கு உண்டான ரொம்ப உகந்த மாதம். ஸோ வரிசையாக நம்மளுடைய விரதங்களில் ஆரம்பித்து எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் இருக்கும். இப்போது இந்த ஆடி மாதத்தில் முக்கியமான நாள்னு பார்த்தா ஆடி கிருத்திகை வருது 29ஆம் தேதி. அதற்கப்புறமா ஆகஸ்ட் பிறந்து வர அடுத்த பண்டிகைகளை பின்னாடி பார்க்கலாம். நம்ம முக்கியமான பண்டிகை வரப்போகிறது ஆடி கிருத்திகை அன்றைக்கி முருகனுக்கு உண்டான விசேஷமான நாள் அது. மற்றபடி இந்த ஆடி மாதத்தில் நம்ம நமக்கு உண்டான முக்கியமான விஷயங்கள் எதையும் எடுத்து பண்ணிக்க மாட்டோம். எல்லாம் தெய்வ காரியங்கள் மட்டுமே நம்ம பண்ணுறது வழக்கம். அதே போல் இந்த ஆடி மாதத்திற்கே உரித்தானது என்னென்னா ஆடிக்கூழ் அப்படின்னு சொல்லி எல்லா கோவில்கள்லேயும் கொடுப்பாங்க. நிறைய பேர் அதோடைய மகத்துவமே நமக்கு புரியாமல் இருக்குது. அது ஒரு மூலிகை கஞ்சி மாதிரி தான். அதில் சேர்க்கிற பொருட்கள் எல்லாமே இப்போ என்ன சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மாதிரி ஆடி மாதத்தில் கூழ்னு சொல்லிட்டு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த ஆடி கூழ் எல்லாம் சாப்பிடும்போது அதோடைய வேப்பிலை எல்லாம் சேரும்போது என்னாகும்னா திடீர்னு ஒரு வெயில் காலம் முடிஞ்சு ஒரு மழையெல்லாம் ஆரம்பிக்கிறது இப்போ நம்ம ஊரில். ஸோ இந்த மழைக்கு ஏற்றப்போ வரப்போகிற அந்த புதிதான அந்த வியாதிகள் என்ன, காற்றில் பரவக்கூடிய கிருமிகள் மூலமாகவும் அந்த தொற்று நோய்கள் இதில் இருந்து நம்ம உடம்புக்கு ஒரு இம்யூனிட்டியை கொடுக்கறதுக்கு, எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய வகையிலான உணவு முறைகளை தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அதே போல் இந்த மாதத்தில் அசைவ உணவுகளையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை அதோடைய மகத்துவத்தை நம்மளும் புரிஞ்சுண்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் இந்த வழியில் கொண்டு வரதுங்கிறது நம்மளுடைய பெரியவர்களாகிய நம்மளுடைய கடமை. சரி, இப்போது நீ ஒரு ராசிக்கும் இந்த 10 நாட்களுக்கு என்ன பலன் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இருக்கிற கிரக நிலைன்னு பார்த்தோன்னா இந்த ஆடி மாதத்தில் இந்த 10 நாட்களில் பெரிதாக எந்த ஒரு கிரக பயிற்சியும் இல்லை. அதாவது புத பகவான் மட்டும் இப்போ பெயர்ந்து சிம்ம ராசிக்குள்ளே வந்திருக்கார். அடுத்தது நம்ம முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லும்போது எப்பயுமே சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட நெருங்கியே தான் ட்ராவல் பண்ணிகிட்டே வருவாங்க. ஒருத்தர் விட்டு ரொம்ப டிகிரி விலகி போக மாட்டாங்க. ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த 3த்தையுமே. அப்போது சூரியனுக்கு முன்பின் அந்த 1-2 கட்டங்களில் தான் அவங்க எப்பயுமே ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. புதன் ஆல்மோஸ்ட் முன்ன பின்ன அந்த கட்டத்தில் இருக்கும். சுக்கிரன் எப்பயாவது ஒரு சந்தர்ப்பங்களில் அந்த 2 கட்டம் தாண்டி போகிறது வழக்கம், அந்த 2வது கட்டத்தில் இருக்கும். இப்போ இந்த கிரக கோல்சார நிலைமை அப்படின்னு சொல்கிறது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இருக்காங்க. கடக ராசியில் சூரியன், சுக்கிரன், சிம்ம ராசிக்குள்ளே புதன் பிரவேசம் பண்ணியாச்சு. கன்னியா ராசியில் கேது, அதே போல் கும்பராசியில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இந்த வார ஆரம்பத்தில் மகர ராசிக்குள்ளே இருக்கிற சந்திரன் நகர்ந்து அவர் ஒவ்வொரு 2.25 நாளுக்கும் அவர் ட்ராவல் பண்ணிட்டு போவார். கடைசியாக இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு இரவு சந்திரன் பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்குள்ளே போயிடுறார். ஸோ இந்த நம்ம சொல்ல போகிற இந்த 10 நாட்களுக்கு உண்டான கிரக நகர்வுங்கிறது இப்படி தான் இருக்குது. ஸோ இனி ஒரு ராசிக்கும் இந்த கோல்சார கிரகங்கள் என்னென்ன பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நான் சொல்லிட்டு வர மாதிரி ராசிக்கு இந்த பலன்களை எடுக்கிறத விட உங்களுடைய லக்னத்தோடு இதை பொருத்தி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சந்திரன் நம்ம மனதை இயக்குறவர் அப்படின்னா நம்மளுடைய மற்ற இயக்கங்கள், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுடைய லக்னபாவத்தை எடுத்துக்கணும். நம்ம அதோட அந்த கோல்சார கிரகங்களை பொருத்தி பார்க்கணும். அதே போல் நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணாலுமே உங்களுடைய தசா புக்திங்கிறது தான் இந்த பலன்களை எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறது. யார் கையில் அந்த இது இருக்குன்னா உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்த அந்தரம் யாருக்குரியதோ அந்த அந்தரநாதன். ஸோ அவங்க எது வழியாக அந்த பலனை கொடுப்பாங்க அப்படின்னா அவர்கள் நின்ற நட்சத்திரங்கள் வழியாக இந்த பலனை கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு குருதசை நடக்கிறதுனா அந்த குரு பகவான் எந்த நட்சத்திரத்திலேருந்து இயங்கி கொண்டிருக்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ அது மூலமாக தான் அவர் அந்த பலன்களை கொடுப்பார். அப்புறம் அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுறதோ அந்த பாவகத்தையும் அவர் இயக்குவார். ஸோ நம்ம பொதுவாக ராசி பலன் எல்லாருமே நிறைய பேர் சொல்லின்னு வராங்க.
எண்ணற்ற ஜோதிடர்கள் இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறது எனக்கு பலிக்கிறது, ஒருத்தர் சொல்கிறது பலிக்கலை அப்படின்னா அது கணக்கு கிடையாது. ஜோதிஷம் என்றைக்குமே பொய்யாகாது. நம்மளுடைய தசாபுக்திகள் பொறுத்து நம்ம ஒருத்தரோட அதை கேட்டுட்டே வந்துட்டு இவங்க சொல்கிறது பலிக்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக நம்மளுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து ஏன் அது பலன் கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்கள் அதை பற்றி நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். இப்போ வந்து நம்மளும் வந்து பிரஷ்னம் மூலமாக சோழி பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், ஏன்னா ஜாதகமே இல்லாதவங்க இப்போ சில நிறைய வீடுகளில் வந்து முன்னெல்லாம் ஒரு 10 குழந்தைகள் 12 குழந்தையெல்லாம் பிறந்திருக்குன்னா அவங்க வீட்டில் ஜாதகம் பிறந்த நேரம் அதெல்லாம் சரியாக குறிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ வேணால் எல்லாருக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம இந்த டைமு செகண்ட்ஸ் முதற்கொண்டு குறித்து இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி துல்லியமாக நம்மக்கிட்ட வந்து அந்த ஜாதகம் இல்லை அப்படின்னா கூட அப்போ நான் என்னோடய பலனை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா பிரஷ்னம்ங்கிறது அதுக்கு ஒரு அருமையான ஒரு தீர்வாக இருக்கும். எப்பயுமே இந்த சோழி பிரஷ்னம்ங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு தெய்வீக கலை. ஒரு சோழி பலகையில் வந்து உங்களோட 108 சோழிகளை போட்டு அது வந்து அப்போ நீங்கள் உங்கள் மனசில் தோன்ற கேள்விக்கு தட்சணம் என்ன பதிலோ அது அந்த கோல்சார கிரகங்களையும் வைத்து அன்றைக்கி இருக்கக்கூடிய பஞ்சாங்க விவரங்களை வைத்து அதை நம்ம பொருத்தி பார்த்து உங்களுக்கு கேள்வி தோன்ற நேரத்தில் அதோடைய பொசிஷன் என்னவோ அதை வச்சு இதுவும் எல்லாம் கேல்குலேஷன் தான். ஜோதிஷம்ங்கிறது கணிதம் இல்லாமல் ஜோதிஷம் இல்லை. அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரி பலன் எடுக்கிறோம். இதே மாதிரி தாம்பூலம் வெற்றிலையை வைத்தும் பலன் சொல்கிற வழக்கமும் இருக்குது. இதெல்லாம் வழி வழியாக வந்த இதுதான். ஸோ 12 சோழிகளை போட்டு பலன் சொல்கிற வழக்கமும் இருக்குது. 108 சோழிகளை அடைவு பண்ணி பலன் சொல்கிற வழக்கமும் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆலோசனை வேண்டும் அப்படிங்கிறவங்க கீழ்கண்ட எண்களில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் மூலமாக உங்களுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இனி ஒரு ராசிக்கும் இப்போது சொன்ன இந்த குறிப்பிட்ட நாட்களில் என்ன பலன், இந்த கோல்சார கிரகங்கள் என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் வந்து வக்ரமாயி தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அதே போல் சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே பிரவேசம் பண்ணி அடுத்து 23ஆம் தேதி கும்பராசிக்குள்ளே போகிறார். அப்புறம் கடைசியில் 31ஆம் தேதி அவர் மிதுன ராசி வரைக்கும் பயிற்சியாகி வந்துட்டுருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து ராகு, 5ஆம் இடத்தில் செவ்வாய் குரு, 7இல் சூரியன் சுக்கிரன், 8இல் புதன், 9இல் கேது. இதுதான் கிரகநிலை. உங்களுக்கு வந்து தனஸ்தானாதிபதி வந்து உங்களுடைய லக்னாதிபதியான சனி பகவான் தான். அவர் வந்து இப்போ வக்ர நிலையில் இருக்கார், தனஸ்தானத்திலே உட்காந்துருக்கார். இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்கள் போன இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியெல்லாம் வந்து நிறைய சிக்கல்களெல்லாம் சந்தித்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கீங்க. இப்போ வந்து இதனால் ஒன்றும் பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களில் வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகும். அதே போல் இதனால் வேறு நீங்கள் செஞ்சுட்டுருக்கிற ஒரு விஷயத்தை மாற்றி யோசித்து செய்வீங்க இப்போ உங்களுடைய முயற்சிகளில். அதே போல் 3இல் ராகு இருக்கிறது ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது உங்களுக்கு. 5ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயும் குருவும் குருமங்கள யோகத்தில் இருக்காங்க. குருவுடைய பார்வை 9இல் இருக்குது. அப்போது ஆன்மீகமான சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்களுடைய பூர்வீக கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அங்கே வந்து அதுக்கு உண்டான ஏதாவது கோவிலுக்கு உங்களுடைய டொனேஷன்ஸோ நீங்கள் ஏதோ செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதை நீங்கள் பண்ணுவீங்க. அதன் மூலமாகவும் நீங்கள் லாபத்தை பெற முடியும். செவ்வாய் வந்து உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் அவர் தான். அதே போல் குரு பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திற்கும் உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்திற்கும் அதிபதி அவர். ஸோ நல்ல சுகங்களை அனுபவிக்கிறதும் உங்களுடைய முயற்சிகள் மூலமாக நீங்கள் லாபங்களை பெறுவதற்கும் இவங்க 2 பேருடைய ஒத்துழைப்பும் அவசியம். ஸோ அவங்க 2 பேருமே 5ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு அருமையான பிளேஸ்மெண்ட்டு. ஒன்றும் விரையாதிபதினாலுமே அவர் வந்து உங்களுக்கு சுப விரயங்களை தான் கொடுப்பார். எதுக்கு நீங்கள் செலவு பண்ணிப்பீங்க? உங்களுடைய சந்தோஷத்துக்கு, உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்காக அந்த மாதிரியான நல்ல சுப செலவுகளை தான் பண்ணிப்பீங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு வந்து திருமண முயற்சிகளையும் இருந்த அந்த ஒரு தொய்வு நிலை மாறி நிறைய பேருக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் தூர தேசத்தில் இல்லாட்டி வெளி மாநிலங்களில் போய் தங்கி வேலை செய்கிறவங்க அவங்களுக்குமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றகரமான லாபகரமான நிலை இருக்குது. 7ஆம் இடத்துல வந்து சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5, 10க்கு உடையவர். அதாவது உங்களுடைய
குழந்தைகள் புத்திரஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி. இப்போது குழந்தைகளுக்கு வந்து அவர்களுடைய முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். 5க்கு உண்டானவர் வந்து போய் 7ல் உட்காந்துருக்கார், யாரோட அஷ்டமாதிபதியோடு சேர்ந்திருக்கார். அப்போ என்ன ஆகும்னா குழந்தைகளுடைய ஏதாவது ஒரு எதிர்பாராத விஷயம் சம்மந்தமாக சின்ன சின்னமான நெருடல்கள் சம்மந்தமான நிகழ்ச்சிகள் இருக்கும். அதனால் குழந்தைகளை வந்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே போல் உங்களுடைய 6, 9ற்கு உடைய அதிபதி புதன் வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் நட்புறவில் இருந்தவங்க வந்து இப்போ நமக்கு எகெயின்ஸ்டாக திரும்பி ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்களோ மனஸ்தாபங்களோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக நமக்கு அவங்களுடனான அந்த உறவில் வந்து ஒரு சின்ன பிரிவினை ஏற்படும். அதே போல் 9ஆம் இடத்திற்கு உண்டான இருக்கிற கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து உங்களுடைய முயற்சிகள், உயர்கல்வி முயற்சிகள் இதிலெல்லாம் வந்து சின்ன சின்ன தடங்களையும் ஒரு மந்தப்போக்கையும் உண்டாக்குவார். தகப்பனார் வழியிலையும் வந்து சின்ன சின்ன மனக்குறைகளையும் கொடுப்பார். ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி மகர ராசிக்காரர்கள் வந்து குரு பகவானுடைய பார்வை பலத்தினால எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு வந்துடலாம். அவங்க வந்து ஒரு உற்சாகமான மனநிலையிலும் உடல்நிலையிலும் இருப்பீர்கள், கவலை வேண்டாம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் வந்து உங்களுடைய லக்னத்திற்குள்ளேயே வக்ரமாக இருக்கிறார். அதே போல் 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும், 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் புதன், 8ல் கேது, 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரன் வார ஆரம்பத்தில் இருக்கார். சந்திரன் அப்படியே நகர்ந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திற்கு இந்த மாத இறுதியில் 31ஆம் தேதி நகர்ந்து வருவார். இப்போது இப்படி இருக்கிற இந்த கோல்சார நிலையில் உங்களுடைய லக்னாதிபதியான சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில் உங்களுடைய சில விடுபட்ட காரியங்களை இப்போ போய் நீங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கும் அதை பற்றின ஒரு ரீதிங்கிங் பண்ணி அதை எப்படி மெட்டீரியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்க வைக்கும் உங்களை. குடும்பஸ்தானத்தில் இருக்கிற ராகுவால் நிறைய குழப்பங்கள், ஒரு சண்டை சச்சரவுகள், ஆர்குமெண்ட்ஸு, அந்த மாதிரி ஒரு சுமாரான பலன்கள் தான் இதுவரை இருந்துட்டுருக்கு. சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிற செவ்வாயும் குருவும் என்ன பண்ணுறாங்கன்னா, செவ்வாய் வந்து உங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி. அவர் வந்து குருவோட போய் சேர்ந்துருக்கும்போது குரு உங்களுக்கு தனகாரகன் அவர் தான், அதே போல் லாபஸ்தான அதிபதியும் அவர் தான். அப்போது இது வந்து ஒரு அருமையான டைம். உங்களுடைய சுய முயற்சியினால் உங்களால் என்னெல்லாம் காரியங்கள் பண்ண முடியுமோ அதன் மூலமாக நல்லதொரு தன வரவையும் திருப்தியையும் பெறக்கூடிய காலகட்டம் இது. கிறிஸ்பாக சொல்லணும்னா இதான் பலன். ஏன்னா 2, 11, 3, 10 இந்த காம்பினேஷன் அது 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. நிறைய பேருக்கு வந்து வாகனங்கள் வாங்குறதை பற்றி ஒரு யோஜனையில் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இப்போ டக்கு டக்குன்னு நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சொத்து ஏதாவது ஒன்று வாங்கலாமா அப்படிங்கிற அந்த யோஜனையும் இருக்கும். அது எல்லாமே இன்னும் கூடிய விரைவில் அது எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதே போல் உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான புதன் போய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அந்த 7ஆம் இடத்திற்கு உண்டானவர் 6ல் சுக்கிரனோட சேர்ந்துருக்கார். அப்போது மனைவிக்கு வந்து உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் அது நிவர்த்தி ஆகும், இல்லாட்டி உள்ளே இருக்கிற அந்த உபாதையை அதை எடுத்து காமிக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் உண்டாகும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏதாவது கோவப்படுறதோ ஆர்கியூ பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். அது மூலமாக உங்களுடைய சுகம் கிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இப்போ கும்பராசிக்கு வந்து இது ஒரு கலவையான பலனாக தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ சந்திரன் வந்து ஆரம்பத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கும்போது பிரயாணங்கள் இருக்கும். இது வரைக்குமே கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் இருந்துன்னு தான் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ஒரு வார ஆரம்ப 2 நாட்களில் அது வந்து செட்டில் ஆகிடும். அப்புறம் சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே நுழையும் போது சந்திரனும் சனியும் சேரும்போது, வக்ர சனி சேரும்போது கொஞ்சம் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை வந்து இப்படி செஞ்சால் அந்த மாதிரி ஆகிடுமோ, அந்த மாதிரியான மனக்குழப்பங்களை எப்பயுமே தரும். சந்திரன் சனி அவர் வக்ரமாக இருந்தாலும் வக்ரமாக இல்லாட்டியும் சந்திரன் சனி காம்பினேஷன் வந்து கொஞ்சம் மனக்குழப்பங்களே கொடுக்கும். அடுத்து ராகுவோடு சேரும்போதும் அது ஒரு கிரகண தோஷம் மாதிரி தான். அடுத்து 3ஆம் இடத்திற்கு வரும்போது அப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு தனலாபம் இருக்கும்,
உங்களுடைய தொழில் வகையிலையும் நல்லதொரு லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். பெண்கள் மூலமாகவும் நன்மைகள் உண்டாகும். இப்போது அடுத்து 3ஆம் இடம் முடிஞ்சு 4, 5ஆம் இடங்களுக்கு சந்திரன் வரும்போது நல்ல போஜன சுகம், வஸ்திர லாபம் இருக்கும். அதாவது சொந்த பந்தங்களை பார்க்க முடியும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான நல்ல சில அனுபவங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது அடுத்தவங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறதோ, இல்லை அவங்கள நம்பி இவங்க நமக்கு இதை கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கிறதோ, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண வேண்டாம். அப்புறம் அதே போல் கணவன் மனைவி உறவுலேயும் சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஃப்ராங்கான ஒரு டிஸ்கஷன், அவங்கக்கிட்ட எதாவது ஒளிவு மறைவு இல்லாமல் அதை கரெக்டாக நம்ம சுமூகமாக பேசுகிறது மூலமாக அந்த மாதிரியான உறவு சிக்கல்களை நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். மீன ராசி அல்லது மீன லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியும் உங்களுடைய கர்ம ஜீவனஸ்தானாதிபதியுமான குரு பகவான் 3ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கார். உங்கள் லக்னத்துக்குள்ளேயே ராகு, 5ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 6இல் புதன், 7இல் கேது, 11இல் சந்திரன், 12ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாக. இப்போ இந்த கிரகநிலையை வச்சு பார்க்கும்போது சந்திரன் ஆரம்பத்தில் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கார், ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நல்ல ஒரு லாபகரமான ஒரு நிலையில் தான் இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு ஸ்தான லாபம் இருக்கும் இடத்தில் நல்லதொரு லாபத்தை பெற முடியும். அதே போல் நோய் உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கி கொஞ்சம் உடல் புத்துணர்ச்சியோடு இருக்கும். தொழிலில் நல்ல மேன்மை இருக்குது. அதே போல் அரசாங்க வழியிலும் நிறைய நன்மைகள் நடக்கும். இப்போது தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காங்க. குருவுக்கு 3ஆம் இடம்ங்கிறது பாதி மறைவுன்னு சொன்னாலும் கூட தர்ம கர்மாதிபதிகள் 3ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த யோகம் செயல்பட துவங்கும். அதே போல் செவ்வாய் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் அவர் தான். அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்போது உங்களுக்கு தகப்பனார் வழியில் ஏதாவது ஆதாயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ கிடைக்கும். தகப்பனார் ஏதாவது உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து ஒன்று கொடுக்குறதோ, பெரும் பொருள் ஒன்று கொடுக்குறதோ, அதே போல் உங்களுடைய தொழில் வகையிலையும் உங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது ஒரு பெருத்த லாபம் ஒன்று வரணும் அப்படின்னா அதெல்லாம் இப்போ வரும். உங்களுடைய லக்னாதிபதி தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக நீங்கள் பொருள் ஈட்ட முடியும். அதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு நல்லதொரு வருமானம் இருக்கும். அதே போல் உங்களுடைய 5ஆம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தா சூரியனும் சுக்கிரனும். சுக்கிரன் யார்? உங்களுக்கு 3, 8 கூடையவர். உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியும் அவர் தான். இப்போ எதிர்பாராத நெகட்டிவான விஷயங்களை கொடுக்க போகிறதும் அவர் தான், உங்களுக்கு தைரிய வீரியத்தை கொடுக்க போகிறதும் அவர் தான். அவர் 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் உட்காரும்போது என்ன ஆகும்னா, அதே மாதிரி 6ஆம் இடம் காம்பினேஷனும் அங்கே வருது, சூரியனும் அங்கே இருக்கார். அப்போது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கக்கூடிய காலம். வீட்டில் வயசான பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் இருந்தாங்கனாலோ உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறிது அக்கறையுடன் இருக்க வேண்டிய காலம் இது. அதே போல் பரம்பரை தொழில்னு எடுத்து பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, நம்ம தாத்தாவோட இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு, அந்த மாதிரியான இதெல்லாம் செய்கிறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலம் இது. 7இல் கேது இருக்கிறது மனைவிக்கு நிறைய ஒரு மனக்குறையை கொடுப்பார். அவங்க வகையில் அவங்களுக்கு உடல் சுகவீனமோ இல்லாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டல்னஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது குரு பார்வையால் நிவர்த்தி ஆகும் அப்படின்னா கூட மனைவியுடனான அந்த ஒரு கருத்து மோதல்களும் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமான அவர்களுடைய அணுகுமுறையும் நம்மளுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு சின்ன சின்ன நெருடலை தரும். அதே போல் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டமாக யோசித்து செய்ய வைப்பார். ஸோ புதுசாக ஒரு விஷயத்துக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது தொழில் முயற்சிகளாகட்டும் இல்லாட்டி புதுசாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இதிலெல்லாம் எச்சரிக்கை உணர்வுடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் தன் வீட்டுக்கு 12இல் போய் உட்காந்துருக்கார். சுக்கிரனோட யாரோட 8ஆம் அதிபதியோடு இருக்கார். இப்போ என்ன ஆகும்னா, வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராமல் ஒரு சின்ன சின்ன ஒரு மோதல்கள் வெடிக்கிறதோ, நமக்கு எதிராக இத்தனை நாள் வர அமைதியாக இருந்த ஒரு ஆள் புதுசாக முளைச்சி நம்மளை அப்போஸ் பண்ணுறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த இடங்களையும் சிறிது கவனத்துடன் கையாள வேண்டியது அவசியம். மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இதை நான் பார்க்குறேன்.